2,20,000 H1B விசா வழங்கப்பட்டுள்ளது. இங்க ஒரு பெரிய ஸ்கேம் நடைபெற்றுள்ளது. Pressure from the top level. ஒரு வருடத்துக்கு H1B விசாட கேப்ஸ் 85,000 தான். ஆனால் இங்க 2,20,000 H1B விசாக்கள் சென்னை சிட்டி அதாவது தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டுள்ளது. அதைவிட 1,40,000 விசாக்கள் ஸ்பௌசர் டிபெண்டருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 71% of the H-1B visas come from India. 71, only 12% from China. District in India, the Madras district got 220,000, 2.5 times the cap Congress has set. So that's the scam. மாவிஸ் சிடிக் முன்னாள் அமெரிக்க கான்சுலேட்டாக சென்னையில் பணிபுரிந்தவர். Fish Siddiqui, who previously served and worked at the US consulate in Chennai, has alleged a massive industrial large-scale fraud taking place at the US consulate in Chennai. H1B விசாவில் பெரிய ஸ்கேம் நடைபெற்றுள்ளது. ஃபேக் அப்ளிகேஷன், ஃபேக் ஜாப் லெட்டர், அன்குவாலிஃபைட் அப்ளிகேஷன், தகுதி இல்லாத அப்ளிகேஷன். அது மட்டுமில்லை, ஆங்கிலம் தெரியாதவர்கள் கூட H1B விசாவில் சென்றுள்ளனர். இதை அமெரிக்கர்கள் இன்றைக்கு எப்படி பார்க்க போகின்றார்கள்? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டு இருக்கின்றன. அமெரிக்க மக்களின் கண்ணோட்டத்தில் H1B விசா ஒரு ஸ்கேமாகத்தான் கருதப்படுகின்றது. அதனால் இப்போ H1B விசாக்கு ரினுவல் இல்லை, H1B விசாக்கு $100,000 பே பண்ணணும்னு நிறைய செய்திகள் வெளியில் வந்தது. அதோட இப்போ இல்லீகல் இமிக்ரேஷன், சோஷியல் ஸ்க்ரீனிங், டிப்போர்டேஷன், இனி கிரீன் கார்டு வழங்கப்பட மாட்டாது. அதோட H1B விசானால அமெரிக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக உள்ளது. இதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆரம்பத்தில் பஞ்சாபி மக்கள் நார்த் இந்தியன்ஸால முழு இந்தியன் கம்யூனிட்டிக்குமே ஒரு கெட்ட பேர் என்று குறிப்பிட்டார்கள். இப்ப பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளது. முன்னாள் அமெரிக்க எக்கனாமிஸ்ட் காங்கிரஸை சேர்ந்த டேவிட் பிராட் அவர்கள் ஒரு பேட்டியில் ஒரு குற்றத்தை முன்வைத்துள்ளார். 71% of the H-1B visas come from India. 71, only 12% from China. That tells you something's going on right there. Then there's a cap of only 85,000 H-1B visas, but somehow one district in India, the Madras district, got 220,000. 2.5 times the cap Congress has set. So that's the scam, right? And so, and it's important when I say H-1B visa, you need to think of your cousins, your aunts and uncles, your grandparents. One of these folks comes over that claims they're skilled. They're not. That's the fraud. They just took away your family's job, right? And your mortgage and your house and all that. H1B விசாவில் 71% இந்தியர்கள், 12% சீனர்கள். இப்போ H1Bயில் கேப்ஸ் 85,000 இருந்தது. ஆனால் இந்தியாவில் ஒரு சிட்டியில் மட்டும், அதாவது மெட்ராஸ் சிட்டியில் மட்டும் 2,20,000 பேருக்கு H1B விசா வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கேப்ஸை விட 2.5 மடங்கு அதிகமாக விசா வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு பெரிய ஸ்கேம். அதை விட ஸ்கில் இல்லாதவர்கள், அதாவது வேலைக்கு தகுதி இல்லாதவர்கள் H1B விசாவில் அமெரிக்காவுக்கு வராங்க. இது அமெரிக்க மக்களுடைய தொழில் வாய்ப்பை பறிக்கின்றார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதோட முடியவில்லை. முன்னாள் அமெரிக்க டிப்ளமேட் வர சென்னையில் US கவுன்சிலராக 2005-2007 பணி புரிந்தவர். Fish Siddiqui, who previously served and worked at the US consulate in Chennai, has alleged a massive industrial large-scale fraud taking place at the US consulate in Chennai. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 2024ஆம் ஆண்டு 2,20,000 H1B விசா சென்னை ப்ராசஸிங் சென்டரில் வழங்கப்பட்டுள்ளது. உலகத்திலே பெரிய, அதாவது பிகஸ்ட் ப்ராசஸிங் சென்டர் சென்னையில் தான் உள்ளது. இதை விட 1,40,000 H4 டிபெண்டன்ட் ஸ்பௌசர் விசாக்களும் வழங்கப்பட்டுள்ளது. இங்கேயும் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துள்ளது. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்தியாவிலேயே அதிகமாக ஸ்கேம் நடக்கிற இடம் சென்னை ப்ராசஸிங் சென்டர்ல தான். இங்க ஃபேக் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்,
false documents, unqualified application, அதாவது தகுதி இல்லாத அப்ளிகேஷன். இங்கே ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு கூட H1B விசா வழங்கப்பட்டுள்ளது. இவங்க வந்து ஜோ பைடன் காலத்தில் வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்கேம் வந்து இந்த சென்னையிலே நடக்குதுண்டு. அப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூ, கமர்ஷியல் ப்ரெஷர் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது யாருமே இதில் வந்து பெரிய அளவில் வந்து இதை பற்றி கதைக்கவே இல்லை. இவங்களை ஹயர் பண்ணுறதும் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய இந்தியன் கம்பெனிஸ் தான். இவங்களை ஹயர் பண்ணி இவங்களோட சம்பளத்திலேருந்து ஒரு பகுதியை வந்து அவங்க கமிஷனாக வாங்குகிறாங்க. அதைத்தான் இவங்க முறையிடுறாங்க. ஒரு H1B விசா என்பது வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஜாப்ஸை தான் அது குறிக்கும். ஒரு சயின்ஸ், ஒரு டெக்னாலஜி இல்லாட்டி ஒரு ஹெல்த் கேர் அந்த மாதிரி வேலைகளுக்கு தான் H1B விசா வழங்கப்பட வேணும். ஆனால் இங்கே வந்து லேபர்ஸுக்கு இங்கே H1B விசா வழங்கப்பட்டுள்ளது. இது வந்து எப்படின்னு சொன்னால் அமெரிக்க மக்களுடைய ட்ரீமை வந்து இவங்க கொள்ளையடிக்கிற மாதிரி மக்களுடைய வாழ்க்கை வந்து அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது. அங்கே வேலை இல்லை மக்களுக்கு லே ஆஃப் அதிகமாக வழங்கப்படுகின்றது. பொருட்களின் விலை அதிகம். மக்கள் மோர்கேஜ் பே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஃபேக்கான H1B விசா மூலமாக இவர்கள் வந்து அமெரிக்க மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து பாதிக்கின்றார்கள். இது இப்போ எல்லா நியூஸ்லையுமே பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. முதல்ல அமெரிக்க மக்கள் இந்த ஸ்கேமை எப்படி பார்க்க போகின்றார்கள்? ரெண்டாவது, டொனால்ட் ட்ரம்ப் உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இதை எப்படி பார்க்க போகின்றது? அவருடைய இமிகிரேஷன் சிஸ்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுமா? H1B விசாக்களில் மாற்றங்கள் ஏற்படுமா? ஆல்ரெடி H1B விசாவில் வந்தவர்களுக்கு ரீஇன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிரீன் கார்டு பிரச்சனை வரலாம். உண்மையிலே இது ஸ்கேம் என்று நிரூபிக்கப்பட்டால் ஒரு ஃபேக், ஒரு கிரிமினலாக தான் இது பார்க்கப்படும். இது ஒரு கிரிமினல் ரெக்கார்டாக பார்க்கப்பட்டால் இதில் ஐஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 20 வருடத்துக்கு பிறகு கிரீன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு போன கப்பலை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஐஸ் அரெஸ்ட் பண்ணி டிபோர்ட் செய்து உள்ளது. He has never seen green card applicants being arrested at their interviews until now. With no criminal record and no deportation order, went in for a green card interview and did not come home. இந்த H1B விசா வந்து இன்னும் பெரிதாக பேசப்பட்டால் H1B விசாவில் இருக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கத்தான் போகின்றது. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.